சிறப்பு நிகழ்ச்சி இரவனிடம் கையேந்துங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம வெவ்வேறு டாபிக்ஸ்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். இந்த டாபிக்ஸ் மக்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க? நான் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். மக்களுக்கு எல்லா டாபிக்கும் பிடிச்சிருக்கு. அப்படியா? இந்த 3 பேரை பார்த்தோம். இவங்களுக்கும் இந்த டாபிக் என்ன சம்பந்தம்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இவங்க தான் நம்ம வசந்தத்தோட இளம் பெற்றோர்கள். ஷஃபினா குழந்தை இருக்கா? ஷாக்க குறைங்க, ஷாக்க குறைங்க. 2 குழந்தை இருக்கா? ஷாக்க குறைங்க. நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஷஃபினா, அலாவுதீன், ஹலீமா. என்ன ஒரு சந்தோஷத்தை புள்ளிக்கு பார்ட்னர் இல்ல, அதனாலதான். சரி ஷஃபினா, சற்று முன்பு நான் ஷாக் ஆன மாதிரி உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு ஷாக் ஆயிட்டாங்களா? கேட்டிருக்காங்களா? ஐ யூ மேரிட்? ஐ யூ டு யூ ஹேவ் கிட்ஸ்? ஆக்சுவலி அவங்க கேட்குற பார்த்தா எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் நான் கண்டுபிடிச்சப்ப எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க பார்த்தா நான் வளர்ந்தேன். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு என்ன 14 15 அப்படி இருந்திருக்கும். சரி, அவர் கேட்ட கேள்விக்கு வாய் அடிச்சு போயிடுச்சு. டோன்ட் டிஸ்டர்ப். ஆமா, ஷாக் ஆயிருக்காங்க சில பேர். என்ன சொல்லிருக்காங்க? ஒரு குழந்தைக்கே குழந்தை இருக்கான்னு கேட்டிருக்காங்களா? ஐ லைக் எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் வருமா? இல்ல, கொஞ்சம் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஆனா வெளிய வந்து கொஞ்சம் நடிப்பேன். இல்ல 2 பிள்ளை இருக்கு. சரி, இப்ப தாயார் ஆன பிறகு ஹலிமா, நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பேரண்டிங் பத்தி பல விஷயங்கள் போடுறீங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களே, அது உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கா? அல்லது என்ன மாதிரியே யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா பேரண்ட்ஸா இருந்துகிட்டே அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்படுறீங்க? தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்கு ஆறுதலா இருக்கேன்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சாரு. ரெண்டுமே ஆமாதான். காரணம், இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறீங்க. ஏன்னா இப்போ சமூக வலைத்தளம் இருக்கிறதுனால நீங்க ஒண்ணு நினைக்கும் போது இல்ல நிறைய அறிவுரைகள் கேட்க நீங்க ஆசைப்படலாம். மத்தவங்களும் அதே கோ த்ரூ பண்றாங்களா, சரி நீங்க இதை எப்படி கடந்து வந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது நமக்கு தெரியாத நிறைய உத்திகளை, நிறைய உதவி குறிப்புகளை அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு பல பேரும் உதவி இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ், அதாவது ஒலியை கேட்டு என்னை ஃபாலோ பண்ணவங்க, அக்வைண்டன்சஸ், இவங்க எல்லாருமே எனக்கு அந்த நேரத்துல வந்து கை கொடுத்துருக்காங்க. அந்த முகத்துல பாத்தியா தீராத விளையாட்டு பிள்ளை. இல்லைங்க, ஐ ஆல்வேஸ் ட்ரை ஆல்சோ. நான் எப்பவுமே ட்ரை. ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு பெற்றோரா நீங்க என்ன கெயின் பண்ணிருக்கீங்க, என்ன லூஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே, நான் என்ன லூஸ் பண்ணிருக்கேன்னு சத்தியமா எனக்கு இது வரைக்குமே தெரியல. உங்களுக்கு தெரியும்? இல்ல உண்மையிலே சொல்றேன். பிகாஸ் எனக்கு வந்து எப்படின்னா, எதை செஞ்சாலுமே முழு மனசா செய்யணும். ஸோ வாட் எவர் ஐம் டூயிங் ஃபார் மை சன், ஐம் டூயிங் இட், ஐம் என்ஜாயிங் எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் ஆஃப் இட். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்க பெருசாகிக்கிட்டே போறாங்க. நாளைக்கு இன்னைக்கு அவங்க அப்பா அப்பான்னு தேடி வர மாதிரி நாளைக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு வேலை வந்துடும், அவங்களுக்குன்னு வாழ்க்கை வந்துடும். ஸோ இதை வந்து ஐ வில் நெவர் சே லாஸ்லாம். வேற யாரும் நான் எப்படி நான் நினைச்சுக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அப்பானா லாஸ் இல்லை. அப்பானா அப்படிதான் இருக்கணும். யா டேடி can I be a son? அலிமா, இதுக்கப்புறம் நம்ம என்ன லூஸ் பண்ணோம் சொல்லுவோமா? சொல்லுங்க. நிச்சயமா ஒரு தாயாரோட கண்ணோட்டமும் ஒரு தந்தையோட கண்ணோட்டமும் வேற மாதிரி இருக்கும். அதனால நீங்க பாதி நேரம் இருக்க மாட்டாங்க. சோ அதனால தான் இந்த மாதிரி டயலாக் வருது. ஏங்க இருக்க மாட்டோம், உழைக்கணும். உங்களுக்காக பிள்ளைங்களுக்காக நம்ம உழைக்கிறோம். அப்ப நாம என்ன செய்றோம்? நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, நான் சொல்லவே இல்லையே. சோ நாங்க உழைக்கலன்னு சொல்றீங்களா? அப்படின்னு நான் சொல்லல. இந்த சண்டையே வேணா, நாங்க உங்ககிட்ட டைரக்டாவே கேள்வி கேட்றோம். நீங்க சொல்லுங்க, உங்க தூக்கத்தை தவிர நீங்க வேற என்ன இழந்த மாதிரி இருக்கு? தூக்கமே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ 38 வாரங்கள் வரைக்கும், அதாவது கர்ப்பமா இருக்கிற அந்த காலகட்டத்துல 38 வாரங்கள் வரைக்கும் நான் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியை படைத்திருந்தேன். அதுக்கு நான் 4 மணி எழுந்திருக்கணும். வயிறு இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா எழுந்து வேலைக்கு போயிட்டு நிகழ்ச்சியை அதே உத்வேகத்தோட, அதே உற்சாகத்தோட காலை 6 மணிக்கு நான் படைப்பேன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஐ வுட் ப்ரிஃபர் தட். ஹெவிலியா ப்ரெக்னெண்டா இருந்து அதிகாலையில 4 மணி எழுந்து நிகழ்ச்சி செய்யறது, இந்த ஒரு காலகட்டத்தோட நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எவ்வளவுமே. ஆமா, ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு 3 hours ஆஃப் uninterrupted ஸ்லீப் கிடைச்சது. நான் 1 மணி தான் தூங்குவேன், ஆனா வயிறு அவ்வளவு பெருசா இருக்கும். அதனால இங்கேயும் டர்ன் பண்ண முடியாது, இங்கேயும் டர்ன் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும், ஸ்பைனல் அண்ட் எவ்ரிதிங். ஸோ 3 மணி நேரம் எனக்கு uninterrupted ஸ்லீப் கிடைக்கும். ஆனா இப்போ அந்த 3 மணி நேரம் uninterrupted தூங்குறதே கஷ்டம். 3 மணி நேரம் தூங்குறதே கஷ்டமா? ஆமா, uninterrupted, அதாவது எந்த ஒரு சத்தம் இல்லாம, எந்த ஒரு அழுகையும் இல்லாம அந்த 3 மணி நேரம் நிம்மதியா யாருமே தொந்தரவு பண்ணாம தூங்குற அந்த சுகமே தனி. இப்ப அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
பிள்ளை பார்க்கும் போது எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எபிடூரல் குத்துவாங்க அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ என்னோட மொதல் எபிடூரல் வந்து கொஞ்சம் நகர்ந்துட்டு ஸோ எனக்கு வலி இன்னும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் வலி தாங்க முடியாமல் அவங்களை கூப்பிட்டோன்னு அந்த நர்ஸ் வரத்துக்கே ஒரு 45 நிமிஷம் ஆகிட்டு. ஸோ அது வரைக்கும் வலியை பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எடுத்துட்டு திருப்பி இன்னொன்று குத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னால் இப்போ அதில் இருந்து என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. எனக்கு இங்கே உட்காந்தேன்னா எனக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் எந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஹஞ்ச் பேக் ஆகுவேன். அதுக்கப்புறம் தான் நடக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா ஒரு அப்பாவோட அம்மாவுக்கு தான் அதிக லாஸ் இருக்கும் எப்போதுமே. ஒரு அம்மா வந்து புள்ள பெற்றதுக்கு அப்புறமே அவங்களுக்கு 7 வருஷம் எடுக்குமா திருப்பி பிகம் நார்மலா வரும். எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. முன்னாடி போய் படிச்சாரு. நான் போய் எல்லாம் படிச்சு ஏன்னா எப்படி வந்து என் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணலாம், எப்படி நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம், எல்லாரும் பார்த்து எவ்வளவு ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். உங்க வைஃப் கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க. ப்ளீஸ் கான்ஃபரன்ஸ் போடுங்க. கால் பண்ணலாம்ல, கால் பண்ணுங்க. நோ கமெண்ட்ஸ். சரி நீங்க சொல்லுங்க, நடு ராத்திரியில நீங்க வந்து உங்க குழந்தை அழுதா நீங்க முதல்ல எந்திரிப்பீங்களா இல்ல உங்களுடைய வைஃப் முதல்ல எந்திரிச்சு பாத்துப்பாங்க? நல்ல கேள்விங்க, ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். ஏன்னா என் புள்ள வந்து என் வைஃப் பக்கத்துல தான் படுப்பாங்க. நம்ம கீழே பாருங்க. ஏன் என்ன பண்ணீங்க? been downgraded to the floor. Naughty. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல புள்ள பக்கத்துல நம்மளும் படுத்தா அவரை நசிக்கிடுவோம்னு அப்படின்னு தம்பு மீன் சாப்பிடுறாங்க, நசிக்கிடுவோம் அந்த மாதிரி அவரை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ சூஸ் டு ஸ்லீப் பிலோ. ஸோ கீழே தான் படுத்து கிடப்பேன். ஸோ எந்திரிச்சா எந்திரிக்கிறது அவங்க தான். ஆனா எப்பவுமே நானும் எந்திரிப்பேன் அவங்க கூட சேர்ந்து. ஆனா அப்பப்போ என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நேற்று புள்ள அவ்வளவு அழுகுறாரு, நீங்க பாட்டுக்கு தூங்குறீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை பெஞ்சாலும் I was very tired. அதுக்கு சம்டைம்ஸ் என்னோட கடமையை நான் செய்யாம விட்டுருக்கேன். all the time. Sometimes. உண்மையை ஒத்துக்கோங்க, நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இதாங்க உண்மை. I'm a proud daddy, man. I'm a daddy. சரி, calm down. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பேபி விஸ்பரர். ஏன் ஹலிமோட குழந்தை என்ன சொல்லுதுன்னு எனக்கு நல்ல கிளியரா இருக்கு. அடுத்த செக்மெண்ட் அதுதான். அப்படியா? ஆமா. இப்போ வந்து குழந்தைகள் நிறைய விதமான சத்தம் போடுவாங்க. நீங்க போடுற சத்தத்தை நான் சொல்லல, அவங்களுடைய அழகான குழந்தைகள் போடுற இல்ல. நிறுத்துங்க, இது குழந்தை சத்தம் கிடையாது. இப்ப குழந்தைகள் வந்துட்டு என்ன விதமான சத்தம் போட்டாலும் அவங்களுக்கு பசிக்குது இல்ல வந்து தூக்கம் வருது அப்படின்னா நம்ம கெஸ் பண்ண முடியும். அந்த சத்தத்தை நீங்க போட வேணாம், ஆனா நம்ம ஒளிபரப்ப போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. இது திருநாள் திருவிழா நோம்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. இது திருநாள் திருவிழா நோம்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. என்னால கட்ட முடியாது, பரவாயில்ல. இது எல்லாம் வந்து இப்போ உங்ககிட்ட கொடுக்க போறோம். டீச்சர் நம்ம என்ன பண்ற? அவங்க குழந்தைகளுக்கு இல்ல, அவங்களுக்கு தான். அதனால வந்து இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் எல்லாரும் சேர்ந்து. சரி, நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க எஸ் ஆர் நோ மட்டும் அந்த ஒயிட் போர்ட்ல எழுதணும். சரி, நீங்க எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேண்டாம். ஆனா நீங்க எஸ் ஆர் நோ எழுதணும், ஆனஸ்டா எழுதணும். ஓகேவா? முதல் கேள்விக்கு போயிடலாமா? போலாம். நான் 2 நாள் குளிக்காம ஒரே துணியில இருந்திருக்கிறேன் என் குழந்தைனால. எஸ் ஆர் நோ? கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் வருது. காட்டணுமா? ஆமா, காட்டணும். சரி, எல்லாம் ரெடியா? என்ன இவ்ளோ உண்மையெல்லாம் கேக்குறீங்க? ஐயோ 3 2 1. தாய்மார்கள் மட்டும் தான். ஏன்னா அவங்க தாய்மார்கள். இதுல வேற அவர் சொன்னார் தெரியுமா, நான் ஒண்ணுமே இழக்கலன்னு. பாத்தீங்களா தாய்மார்கள் என்னென்ன கோத்ரு பண்றாங்க? ஆமா, அதெல்லாம் நான் சொன்னேன். அவங்க ரொம்ப நிறைய ரூல்ஸ் பண்ணுவாங்க. இல்ல, தாய்ப்பால். ஆமா, தாய்ப்பால் அங்க இருந்து வரலல, இங்க இருந்து தான வருது. ஆமா. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க எப்பயாவது நின்னுகிட்டு தூங்கி இருக்கீங்களா? நான் பேசாம இல்ல தூங்கி விழுந்திருக்கீங்களா? இப்போ எதுக்கு நான் அழிச்சேன்? பேசாம எஸ் நீ எல்லாத்துக்கும். எங்க நின்னுட்டு தூங்குன ஹலிமா? எங்க நின்னுட்டு தூங்குனேனா? ஹால்ல, லிவிங் ரூம்ல, டாய்லெட்ல, பால்கனில. weirdest place வந்து குப்பையை தூக்கி போட போனேன். இல்ல குப்பை தூக்கல. போட்டாங்க போய் ரேஸ் பண்ணிட்டாங்க. மெட்ட நின்னுருக்கு. ஓகே சாரி you just jumped on. வெளிய ஆயிடுச்சு. ஓகே communal being நாங்க போய் குப்பையை போடும்போது I was pressing on அந்த இதுல பெடல்ல இருக்கு இல்லையா, அப்படி தூங்கிட்டாங்க.
குப்பை கையில இருந்துச்சு. அந்த பிரேஸ் பண்ணிட்டு ஒரு இதமா இருக்கும் அப்படியே தூக்கிட்டேன். அப்படி தூக்கிட்டேனா முதல்ல ஏதோ ஒரு வாடை வந்துட்டு இல்ல இது நடந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். தூக்கிட்டேனா அப்போ என்னோட கணவர் யோசிச்சாரு, என்ன இந்த புள்ள குப்பையில தூக்கி போட போது அதை கீழே விழுந்துருச்சா? அவங்க வந்து எழுப்பி விட்டாங்களா? ஆமா, வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தூங்கிட்டு இருக்கேன். என்ன இங்க தூங்கிட்டு இருக்க நீ? இங்க இந்த ஒரு துர்நாற்றத்துல எப்படி தூங்குற? நல்ல வேளை சுத்தம் பண்ணவங்க இது குப்பை அடிச்சு வீசிட்டு போறாங்க. ஆமா தூங்கிடுதேன். அதுக்கப்புறம் எழுந்திருச்சேன். நீங்க சொல்லுங்க. நம்ம புள்ளைய தூங்க வைக்கும்போது நம்ம தூங்குறது அப்படி. அப்ப நின்னுக்கிட்டே எப்படி புரியுது உங்களால? நின்னுட்டு When you became a daddy, you can do all this, சஃபினா நீங்க டாய்லெட்ல தூங்கியிருக்கேன். பிள்ளைய வந்து அப்பாயின்மெண்ட் கூட்டிட்டு போகும்போது அங்க நின்று தூங்கியிருக்கேன். தூக்கிட்டு வச்சிருக்கும்போது தூங்கியிருக்கேன். ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான். நீங்க வந்து உங்க குழந்தையோட பேபி வைப்ஸ் வந்து மேக்கப் வைப்ஸா பயன்படுத்திருக்கீங்களா? அது ஏங்க பொண்ணுங்களுக்கு மட்டும்? ஓ, அப்ப நீங்க நம்ம வேலைக்கு வரதானங்க, நம்ம வேலைக்கே வந்து மேக்கப் தான் பண்ணுவோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. நான் சாப்பிட்டு வாயை தொடக்கிறதே அதுதான். ஓகே, அடுத்த கேள்வி. எப்பயாவது உங்க குழந்தை அழுவுது, உங்களுக்கு சரியான டயர்ட், நீங்க தூங்குற மாதிரி நடிச்சிருக்கீங்களா? அப்பதான் உங்க கணவர் போயிட்டு இந்த பிள்ளைய பார்த்துப்பாங்கன்னு இல்ல? இல்ல நான் இப்போ வரைக்குமே என் பையனை தூங்க வைக்கும் போது, இப்போ அவனுக்கு 4 வயசுல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவரை வந்து நான் என்ன செய்வேன்னா, அவரை படுக்க வச்சுட்டு நான் அந்த சைட் திரும்பிடுவேன். என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன். தூங்கிடுவேன். அப்புறம் தூங்கிடுவாரு. தூங்கிடுவாரா? திருப்ப அழுதாருன்னா அழுவ மாட்டாரு, அறையவாரு. அப்படியா? ஆமா, அப்போ நகருது இல்ல, சேச்சே அப்படியே கிடப்பேன். அடுத்த கேள்வி. யாருடைய போன்ல உங்க படங்களை விட உங்க குழந்தைகள் படம் தான் அதிகமா இருக்கு? அதிகமா சிரிக்கிறத பார்த்தா ஃபுல் ஆயிட்டு. சாரி சே. இல்ல இன்னும் இல்ல. அதுக்கு நான் வந்து 2 TB வாங்கி வச்சிருக்கேன். அதுக்காகவே எல்லாருமே எஸ். 2 GB. ஏன்னா இப்ப நம்ம கைபேசி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நினைவுகள் மெமரிஸ் வந்து கொலை பண்ண முடியுது. நமக்குலாம் அந்த காலத்துல படம் எப்படி ஒண்ணுமே போடாம குப்புற படுக்கப்பட்ட ஒரு போட்டோ, பச்சை போட்ட ஒரு போட்டோ. இல்ல உங்க ஜெனரேஷனோட என்ன சேர்க்காதீங்க கைஸ், எனக்கு நல்ல நல்ல போட்டோஸ்லாம் இருக்குது. ஆமா, ஜென்சில. ஆமா, நீ ஒரு பிள்ளை மட்டும் தான் ஜென்சி. ஆமா, சொல்லி காட்டுறதா. சொல்லிக்க. இப்ப என்னால முடிஞ்சா வந்து நான் காதலை ஒளிச்சு வச்சிருவேன். ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஏய், அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க பிள்ளையோட டாய் ஏதாச்சும் ரொம்ப சத்தம் போடு, கிளிப்பு டாய், அந்த மாதிரி ஏதாச்சும் பொம்மையை ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? சத்தம் தாங்க முடியாம. இல்ல ஒளிச்சு வச்சிருமா? என்ன ஒளிச்சு வைக்க முடியாது. சரி, நீங்க மட்டும் எஸ் எழுதிருக்கீங்க. சொல்லுங்க ஷாஃபினா, எந்த ஒரு பொம்மையை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அந்த ஒரு வாத்து பொம்மையா மீனியன் பொம்மையா தெரியல, அது கீழே வச்சா அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அவங்க முகத்துல ஒரு கோவம் தெரியுது. அது தாறுமாறா சுத்தம் ஒரு மாதிரி. சொன்னதை பாருங்க, அந்த வாத்து அப்படி பாதுக்குள்ள போய் மூளைக்குள்ள போகும் தெரியுமா? யாரு வாங்குனா? நான் தான் வாங்கினேன். எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சத்தம் போடுவோன்னு. அதுல ஸ்பஷ்டி போட்டு நான் சத்தம் வராம இருக்கேன். அப்பவும் அந்த சத்தம் வந்துச்சு. இன்னொரு பொம்மை இருக்கும், நம்ம பேசினா அது பேசாது. என் பிள்ளை ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டா 10 கேள்விக்கு பதில் சொல்லலாம். அது உட்கார்ந்து பேசும். எக்ஸாக்ட்லி லைக் மதர்ல. என் பிள்ளைட்ட நீ பேசு. என் பிள்ளைட்ட நீ ஒரு 5 நிமிஷம் பேசு. இல்லம்மா, புரியுது, எனக்கு ஃபீல் பண்ணுது. இப்போ எனக்கு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த அழுவ சத்தம்லாம் எதுக்குன்னு நம்ம கெஸ் பண்ண போறோம்னு. அதுதான் இப்போ நம்ம விளையாட போறோம். இப்போ வந்து சில சாங்ஸ் வந்து ஒளிபரப்ப போறோம். அதுல இருந்து நீங்க வந்து உங்க குழந்தைக்கு என்ன தேவைன்னு இப்படி அழுவுறாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. கண்டுபிடிக்க போறீங்க அந்த சத்தத்தை வச்சு. சரியா? அம்மா 2 பேரும் வந்து ரெடியா இருக்காங்க. ஓகே, அந்த அப்பா மட்டும் நீங்க தான். அம்மா ஒளிபரப்புங்க. ஓகே, ஓகே, சரியா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, முதல் சத்தம். பாலா ஹங்கிரி. இல்ல, பால் கழுவுது. பால் இல்ல. இது என்னது? பசி. இது என்னது? இப்படி நசனசன்னு இருக்கா? என்னது? Uncomfortable. நசன இங்கிலீஷ்ல. பசி. அன்ஈஸி. எஸ். ஓகே, அடுத்த சத்தம். அடுத்த சத்தம். ஸ்லீப்பி. ஹங்கிரி. எஸ், ஹங்கிரி. சூப்பர். எப்படி கண்டுபிடிச்சீங்க ஹங்கிரின்னு? கெஸ் பண்ணதானே? ஏன்னா இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 180 ml பால் தேவை. இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அழுத பிள்ளைக்கு வந்து 180 ml கொடுத்தா ஜஸ்ட் நைஸ். 200. 180 200 220 கொடுத்தா இந்த பிள்ளை வந்து எத்தனை பால் தர? இதுக்கு வந்து ஒரு 4 liters தேவை. ஓகே, அடுத்த சத்தம். this was sleepy. ஏமா இடிச்சிட்டு கீழே விழுந்துறாங்க. வலியில இருக்காங்களா? வலிக்குதா? வயிறு ஏதோ வலிக்குதா? வலி. டாய்லெட்டா? டைப்பரா?
sleepy, diaper change. பர்பா Burp. எஸ் ஆனா என்ன நடக்குது? வயிறு என் பிள்ளை இப்படி Gassy, very gassy. அடுத்தது இது எல்லாருக்கும் தெரியும். Toilet, diaper change. யூ கரெக்ட். அடுத்த சத்தத்துக்கு போயிடலாம். Oh, this is the child missing the mother. இது ரொம்ப காமன். Fussy. பசி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இது தூக்கம். இது உங்க குழந்தை அடிக்கடி செய்யும். ஏன் குழந்தை எல்லாமே be carried, தான் செய்யுது. அவர் ஆல்ரெடி To be carried, சொல்லிட்டாரு தூக்கம். தூக்கம் தானே? சொல்லிட்டீங்களா? ஆமா. அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. but trust me எல்லா பிள்ளைங்களும் நம்ம செய்யாது. ஆமா Trust me. It's அப்படியா? different. ஒரு குழந்தையும் வேற வேற மாதிரி இருக்கும். சரி இவ்வளவு விஷயங்கள் வந்து குழந்தைய பத்தி சொல்றாங்களே. ஆமா. நான் அவனை முடிவு பண்ணிட்டேன். எனக்கு குழந்தையே வேணாம். நான் குழந்தையா இருந்துறேன். நானும் டிசைட் பண்ணிட்டேன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு. உங்க குழந்தை உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் your life முழுமை அடையாது. You are It's the a second blessing. person. Actually நீங்க சொல்ற மாதிரி என்கிட்ட முதல்ல இது ரொம்ப தீவிரமா ஆணித்தரமா சொன்னது வந்து ஜெய்னேஷ். ஆமா ஏன்னா நம்ம ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருப்போம். ஒரு குழந்தை வரதுக்கு முன்னாடி எல்லாமே நான் தான் அப்படின்னு இருப்போம். ஆமா நான் தான், எனக்கு அது எவ்வளவு பலன் கொடுக்குது, அது எனக்கு நன்மையை கொடுக்குதா, அதை மையமா வச்சுதான் நம்ம முடிவுகள் எடுப்போம். எல்லாமே நம்மள சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு இது சாதகமா அமையுதா, அவங்களுக்கு இது நன்மையை கொடுக்குதா, எல்லாமே அவங்கள சுத்தி தான் இருக்கும். அதனால நீங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண கத்துப்பீங்க. பேஷன்ஸ், பொறுமையை பத்தி நீங்க ரொம்ப கத்துப்பீங்க. பொறுமையே இல்லாத ஆள் கூட பொறுமையா ஆயிடுவாங்க புள்ள வந்ததுக்கு அப்புறம். ஸோ நிறைய நல்ல நல்ல குணங்கள் உங்களுக்கு புள்ள வந்து கற்றுக் கொடுக்கும். நம்ம எப்போதுமே பெற்றவங்களா நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம தான் பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்போம். அவங்க தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. வாழ்க்கைன்னா என்னன்னு அவங்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. என்னோட பையனுக்கு வந்து 4 வயசு ஆயிட்டு, ஆனால் அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீச் டிலே இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப 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 பொறுமையாக தான் வந்து அவர் பேசுகிறது வந்து ஹேண்ட் சைன், ஸோ அதை வச்சு தான் நான் இது பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து முன்ன ரொம்ப சீக்கிரமாக கோவம் வரும், எனக்கு பொறுமைலாம் இருக்காது. ஆனால் அவர்கிட்ட வந்து பொறுமைனா நான் என்ன ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட பிகாஸ் குழந்தையாக இருக்கும்போது அது வேறல, அவர் வந்து இப்போ 4 வயசில். ஸோ அவர் இன்னும் பேச ஆரம்பிக்காத போது ரொம்ப ரொம்ப பொறுமையாக அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, என்ன பேசுகிறாரு, இப்படின்னா பால், இப்படின்னா டாய்லெட், ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் தான் எனக்கு ஹேண்ட் சைன்ஸ் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜர்னி. கண்டிப்பா. சரி இப்போ நாங்க நிறைய கேள்விகள் கேட்டோம், இப்போ நீங்க கேள்விகள் கேட்க போறீங்க, அதுவும் காலிவுட்ல இருக்கிற பிரபலங்கள் கிட்ட. சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி பிரேக் போயிடலாமா? ஆமா போயிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் கேள்விக்கு தயாரா வச்சிருங்க இப்போவே. சரியா? இது திருநாள் திருவிழா நோம்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. இது திருநாள் திருவிழா. வசந்தம் ரசிகர்களே, இன்று நம்ம சந்திக்க போற நடிகர் யாருன்னா, பஸ்ல ஏறுனா இவர் ரூட்டு தலை, கிரிக்கெட் கிரவுண்ட்ல இறங்குனா கெத்து, பிளைண்டா நடிச்சா குக்கு. கமல் நடித்த ராஜபாதை திரைப்படத்துக்கு பிறகு சிறந்த பிளைண்டா நடிச்ச நடிகர் இவர் பேர் வாங்கியிருக்கிறாரு. இவர் யாரும் கிடையாது, அவர்தான் அட்டகத்தி தினேஷ். இல்ல கெத்து தினேஷ், இல்ல வி ஆர் தினேஷ். சூப்பர் சார். இல்லன்னு சொல்லலாம்னு பார்த்தா நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் உங்க பேர்லயே வந்து ஒரு பயங்கர டிரான்ஸ்ஃபார்மேஷன் போகுது. வி ஆர் தினேஷ் தான் முதல்ல இருந்து, மற்றதெல்லாம் ஒர்க்கில் வந்தது. சரி, இப்போ நான் கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இடையில வந்து இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்துருந்தேன், வேட்டுவம் படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கெட் ஆஃப் சேஞ்ச். இப்போ பார்த்தாலே தெரியுது, பல பேருக்கு அடையாளம் தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த வேட்டுவம் படத்துக்காக இந்த ஃபுல் கெட் ஆஃப் சேஞ்ச் பார்க்கும்போது எனக்கே வா, இந்த படத்துக்காக இன்னும் பயங்கரமாக வேலை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்போ வேட்டுவம் படத்துக்கு பற்றி ஏதாச்சும் லைட்டாக சொல்ல முடியுமா? எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்? ரேப் ஆகிடுச்சு, லைட்டாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் மட்டும் பேட்ச் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேட்டுவம் வந்து எல்லா ஆர்யா சார், கலை பிரதர், சபீர் ப்ரோ, ஷோபிதா மேடம், இன்னும் நிறைய ஜான் விஜயண்ணா, கோபிண்ணா, அது போயிட்டே இருக்கும். கூத்துப்பட்டையிலேருந்து சாந்தகுமார் சார், அப்புறம் ஆனந்த் சாமி, சோமசுந்தரம், மெலடி டார்கிஸ், அத்தனை பேரோட ஒர்க்குமே வந்து இவங்க தான் ஹீரோன்னு சொல்ல முடியாது. அந்தந்த ஃப்ரேமில் வரும்போது ஒரு கேரக்டர், இப்போ கேம் ஆஃப் த்ரோனில் வந்து எப்படி உங்களுக்கு மாறிட்டே இருக்கும், ஒரு டக்குன்னு வீக்காக இருப்பாங்க, பயங்கர ரைஸ் ஆவாங்க.
அந்த ஒரு கேம் இருக்கும். நான் எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி பட் மாசான ஒரு ரைட்டிங்லேயே அவ்வளோ மாசா டேரக்டர் வந்து எழுதியிருக்காரு. ரஞ்சித் சாரோட ஒரு ரொம்ப முக்கியமான படம். அது எல்லாருக்கும் பெரிய ஒரு படமா இருக்கும்னு நம்புறோம், எதிர்பார்க்குறோம். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லை ஃபிசிக்கலி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குன்னு தெரிய வருது. ஏன்னா அந்த டீசர்லேயே பார்க்கும்போது அதுக்கான பயிற்சி தனியாக நான் எடுத்துட்டு இருக்கீங்களா? அடிமுறை அண்ட் மால்கம் வந்து எனக்கு ஷூட் பிஃபோரே வந்து ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அதை என்னால் பண்ணவே முடியல. மால்கம் பண்ணணுன்றது அதுக்கான டைம் கிடைக்காம இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது படத்துலேயே வந்து மால்கம் பண்ணுற மாதிரி அமைஞ்சு அதுக்கு ரிகர்சல். மால்கம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால, பட் அதுவும் ரொம்ப ஃபிசிக்கலாக உங்களுக்கு அந்த அவ்வளோ டைம். ஸோ ஒரு புடியை நார்மலாக பிடிக்க முடியும். ஒரு அந்த புடியை பிடிக்கிறேன்னா அந்த grip இருக்கும். ஃபர்ஸ்ட் மூவி செகண்ட் மூவினா கொஞ்சம் ஓகே. 25th மூவி அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பட் ஆனால் படம் முடியும் போது இப்போ வந்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம் வாங்க. ஃபைட் வேண்டாம், சமாதானம் தான் இருக்கும். தினேஷ் எப்போதுமே துருதுருன்னு இருக்கிற ஆளா ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஏதாவது உங்களை வந்து சேலஞ்சிங்காக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது என்ன உங்களை வந்து எப்போதுமே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது? ஒர்க்காக தான் பூமியில் வாழ்கிறதுக்கு எல்லாரும் ஒரு வேலை பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து அது சினிமாவில் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கணும். சினிமாவில் நடிக்கிற ஒரு தொழிலாக எனக்கு அமைஞ்சிருக்கு. அதை நம்ம வந்து விரும்பியோ இல்லை வெறுத்தோ பண்ணாமல் கரெக்டாக பண்ணணுன்ற தாட்டில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை பார்க்கும்போது இப்போ ஆங்கிலத்தில் வந்து அன்பிரிடிக்டபிள்னு ஒரு வார்த்தை இருக்குது. உங்களை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே அடிக்கவே முடியாது. ஏன்னா இப்போ இந்த கெட்டப்பில் இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா லப்பர் பந்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வயதான கேரக்டர் நடிச்சிருந்தீங்க. 20 வயசு பொண்ணுக்கு வந்து அப்பா நடிச்சிருந்தீங்க. கொஞ்சம் ஏர்லியாக சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிப்பார். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர் இமேஜில் வந்து கவலை இல்லாமல் அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ அந்த கதை என்ன சொல்லுதோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? தமிழரசு பச்சைமுத்து அந்த படத்தோட இயக்குனர் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப அன்பாக வந்து பிச் பண்ணார் அந்த ஸ்கிரிப்ட். ஒரு 10 நிமிஷம் தான் அந்த லைனை பேசியிருப்போம். கேப்டன் வந்து கண்டிப்பாக அப்போ கேப்டன் இருந்தாங்க, நல்லபடியாகவே இருந்தாங்க. அந்த சாங்ஸ் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்டில் இருந்த சாங். புத்தச்சத்தன படமும் சரி, வானத்தை போல எல்லாருமே இதெல்லாம் ரெகுலராக கேட்டுட்டு இருக்கேன் என்னோட பிளேலிஸ்ட்டில். சொன்னோன்னே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிடுச்சு. சரி படத்தோட பேர் மட்டும் அப்போ சிங்க் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லி அது அமையல, அது ஏற்கனவே இருந்திருக்கு ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே கேட்டு இந்த சாங் வந்து கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு. ஏன்னா ஒன்று பேசுவாங்க அதுக்கப்புறம் அது இல்லாமல் போகும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றது மட்டும் கேட்டோம். இல்லை அது கண்டிப்பாக இருக்கும். அது ப்ரொடக்ஷனும் அது பெரிய சப்போர்ட் தான் அது. ஏன்னா அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே ரைட்ஸ் வாங்கி பண்ணது அது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்த படம். உங்களுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வைப்ரேஷன் நம்பிக்கை இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன போது உங்கள் பிளேலிஸ்ட்டில் அந்த பாடல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அமையுது. உங்கள் தாட் ப்ராசஸில் நான் இதை தான் செய்யணும், நான் இப்படி தான் வந்து ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும், இப்படி தான் என்னுடைய கரியர் போகணும் அப்படின்னு இங்கே எப்போதுமே சிந்திக்கிறாளா? எண்ணத்தில் என்ன இருக்கோ அது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் தான். அது நம்ம இது ட்ரீம் தானே லைஃப். ஆமாம், அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக என்னன்னுன்ற தாட் இருக்குது உண்மையிலே. அட்டகத்தின்னு சொல்லும் போது அப்போ வந்து முதல்ல கொஞ்சம் எனக்கு அது டென்ஷன் ஆகும். ஏன் மாசா எதனா பண்ணுவேன் அட்டகத்தின் அப்படின்னு சொல்லி. அப்புறம் லைஃப் வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அட்டகத்தியாக இருக்கிறதே செம்ம மாஸ் தான். ஏன்னா யாரையும் காயப்படுத்தாது. அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கு அட்டகத்தியே செம்ம சூப்பரான ஒரு மாஸ் தான். ஏற்றுக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா அப்போ விரும்பணும்ல மாறணுன்றது, அது கெத்தா மாறுது. அது நீங்கள் கரெக்டாக உழைப்பும் போட்டிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே அமையுது. காட் கிஃப்ட் தான் அது. இப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் நீங்கள் சீரியலில் நடித்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரீங்க. ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா நீங்கள் ஒரு ஆர்ஜி ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணியிருந்தீங்களே? நான் எல்லாமே ட்ரை பண்ணேன். 10th முடிச்சதுலேருந்து சரி ரெகுலராக போயிட்டு மந்த்லி சேலரியில் இது பண்ணி மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேற எதனா ஒன்று பண்ணணும் நம்ம, இது கிடையாது அப்படின்னு. சரி லைஃப் என்ன அப்படின்னு போடுவோம். ஸோ 2001 10th முடிச்ச பிறகு எஃப்எம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து பைக் ரேசர் ஆயிடலாம், நல்லா இருக்கு, ஏன்னா சைக்கிள் நல்லா ஓட்டு, பைக் ரேசர் ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது பைக் வேணும் அப்படின்னு. சரி பைக்கு அடுத்து காரு, பைக்கில் ஆக்சிடென்ட் நிறைய இருக்கும் அப்படின்னு. ஸோ கார் பயங்கர ஸ்பான்சர்ஸ் ஒன்று இருக்குது. சரி அப்போ சின்னதாக ஒரு எஃப்எம் ஆரம்பிக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஒரு எஃப்எம் மட்டும் வச்சுட்டு ஒரு ஏரியாக்குள்ளே செட் பண்ணலாம். இது எல்லாமே 2002 நடக்குது. இப்போ அதுக்கப்புறம் சேனல் போனால் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறது தான். அப்போ எஃப்எம்ல போயிட்டு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது, அப்போ நிறைய எஃப்எம்ஸ் வர ப்ரைவேட் எஃப்எம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சது சென்னையில். ஆர்ஜேவா போயிட்டு எல்லார்கிட்டயுமே போய் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர், ஸோ அந்த ஆட் பேசுவாங்க, கமர்ஷியல் அதை மட்டும் பேச சொன்னாங்க. அழகாக பேசிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். என் கூட இன்னொருத்தரம் வந்து இந்த கூட்டு போயிருந்தோம்.
செலக்ட் ஆகிட்டோம் அவ்வளோதான் பயங்கரம். ஒரு இது உங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கலை எதுவும் வாங்கலை, ஆடை மட்டும் பேச வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி ஃபன்லாம் நிறைய நடந்திருக்கு. எல்லாமே இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் சுற்றி கித்தி. கடைசியாக ஓகே டேரக்டர் அப்படின்ற போது பாலுமந்திரா சார்கிட்ட, ஏன்னா அவர் தானே கேமரா. சரி சினிமான்றது கோடம்பாக்கம், டெய்லி காலையில் 3 மணிக்கு தண்டையார்பேட்டிலேருந்து, அப்போ வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம் வாஷன்மன்பேட்டிலேருந்து தண்டையார்பேட். அங்கேருந்து காலையில் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வரைவேன். SLR கேமரா யூஸ் பண்ணிங்க, ஸ்லோ ஷட்டர் ஸ்பீட் ஐஸ் எல்லாமே எடுத்து அவரை வரைஞ்சிட்டு பாபு சார் அவர் வீட்டில் போய் வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். அவர் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து பார்க்கணும், அது வயலன்ஸ் அந்த மாதிரி போய் பண்ணக்கூடாது. ஆஃபீஸில் போய் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் இத்தனை பேர் இருக்காங்க எப்படி உங்களை சேர்த்துக்க முடியும்னு அவர் இங்கிலீஷில் பயங்கரமாக சொன்னார். அங்கே முருகன் ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, முருகன் அண்ணா இப்போ கூட ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. நீ நடிக்க உள்ளே வந்துடு, ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, 20-25 பேர், இதில் கண்டிப்பாக நீ நடிச்சு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் ஆகலாம் சொன்னார். நிறைய என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும்னு அது பெரிய ப்ராசஸ். ஹால் டிக்கெட்டில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்போ தான் மினி சிராக்ஸ் பெரிய சிராக்ஸ் டக்குன்னு கொடுத்தா உடனே ஃபோட்டோலாம் வந்துடும். நான் என்ன பண்ணேன், என்னோட ஃபிலிமாக போய் கொடுத்து யூனிஃபார்மில் டை கட்டிட்டேன், பொட்டெல்லாம் வச்சு அதை மேக்ஸியில் பிரிண்ட் பண்ணி என் பிரைனை பாரு. அந்த ஃபோட்டோவை நான் கொடுத்தவர் வந்து வெற்றிமாறன் சார். அது அப்படியே மாறி மாறி முடியல, கேமரா வச்சுட்டு ரிஹர்சல் பண்ணுவாங்க, சிரிக்க முடியாது, ஏன் சிரிக்க மாட்டேங்குது, நான் சமாளிப்பேன். இல்லை சிரிச்சா க்ளோஸ் அப்பில் பல்லு பெருசாக தெரியும், எல்லாருக்குமே சினிமா நிறைய தெரியணும் ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக வேட்டுமலை வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வெற்றிமாறன் சொல்லும்போது பொல்லாதவன் படத்தில் வந்து நீங்கள் வந்து அங்கே நடிக்கிறதுக்கு அட்மாஸ்பியர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த படத்துல வந்து அட்மாஸ்பியர் இல்லை, பொல்லாதவன் வந்து வெற்றி சார் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது சப்போர்ட்டிங் இல்லை, ஒருத்தர் கூட பார்த்துருக்கோம், அவங்க ஃபர்ஸ்ட் மூவி பண்ணுறாங்க. நான் எப்படி எடுத்துட்டுனா போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணணும் அப்படின்னா நமக்கானது நமக்கு வந்து சேருன்ற நம்பிக்கை அது ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் யாரையும் தொந்தரவு பண்ணியும் அப்படி கேட்குற மாதிரி இல்லை. நமக்கான விஷயத்துல சரியாக அந்த வழி தானாகவே ஓப்பன் ஆகும். அது விசாரணையில் நடந்துச்சு. ஆமாம், அதான் சொன்னார் விசாரணை அப்போ சொன்னதை செஞ்சுட்டான் ஸ்ட்ராங் மைண்டட். இன்னும் நான் மறந்துட்டேன் அதை. ஏன்னா ஜேர்னி இருக்குல்ல, நீங்கள் அங்கேருந்து இப்போ அவர் வந்து ஆக்டராக இருந்து இப்போ டைரக்டராக இருந்து இந்த விசாரணையில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நீங்கள் நடிக்கிறீங்க, வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த ஜேர்னி சூப்பரான ஒரு ஜேர்னி. சரி, இப்போ நான் எல்லா கேள்வியும் கேட்டேன். இப்போ உங்கள் பேரை ஏஐயில் தூக்கி போடும்போது ஏஐ சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கு. அந்த கேள்விகள் தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இப்போ முதல் கேள்வி என்னென்னா, அட்டகத்தி படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உடனே கிடைச்ச பெஸ்ட்டு ப்ரைஸு இல்லை பாராட்டு என்னன்னு சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா வந்து நீ என்னப்பா ஹீரோவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஃப்ரெண்டு விட்டல் அங்கிள்னு ஒருத்தர் சொன்னார். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எப்போ டைரக்டர் ஆக போகிறீங்க? அந்த முதல் படம் என்ன மாதிரி ஒரு படமா இருக்கும்? காமெடி படமா இருக்குமா, காதல் படமா இருக்குமா? எல்லாமே சேர்ந்து இருக்கும், லைஃபோட இருக்கும். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. வைரிடான்னு ஒன்று இருக்கு. ஓகே, அது ஒரு கோவத்தில் வச்சது வைரிடான்றது. ஏன்னா எல்லாரும் ஒரு டைம்ல வயிறு பெருசா இருக்கு அப்படின்னோடனே அது வயிறு வந்து அதுக்கான வேலையை செய்யணும். 6 பேக் வைக்கிறது இல்லை, வயிறு பசிக்கணும், வயிறு வந்து கழிவு நீக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதுக்காக வச்சுங்க வைரிடான்னு கோவத்தில் வச்சது. அப்புறம் 6 பேக் வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஜிம்மு போய் வைக்கிறதுல எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக வேலை செய்கிறவங்க கிட்ட ஒரு சித்தாள் கிட்டே இருக்கு ஒரு 6 பேக் தொடர்ந்து. அந்த மாதிரி ஐடியா வச்சு அதை எழுதின ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியல எது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா பிளேஸ் ஆகும்னு. பட் வைரடா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதை பண்ணோன்ற. இப்போ 2-3 படம் கமிட்டட்ல இருக்குல்ல, அதை முடிச்சு கொடுத்துட்டு ஹோப்ஃபுல்லி காட் வில்லிங் அதை நம்ம பண்ணணும். ஓகே, குக்கு படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஐசைட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. பட் நைட் ஷூட் அப்போ கொஞ்சம் ஓவர் டைம், 10 மணிக்கு மேலே லைட்டு பெரிய லைட்டாக கொஞ்சம் டயர்டாகனா வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். பட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது அது வராது. இப்போ வந்து அடுத்து நான் வந்து சில பிக்சர்ஸ் காட்டுவேன், அதை பார்த்து அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொல்லணும். முதல் பிக்சர், இன்று முதல் கோலாகல ஆரம்பம். அட்டகத்தி அந்த டிராவலோட கப்புல அது ஒரு டிராவல் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி தசைனை தீச்சொலின்னு ஒரு படம் நடித்தோம். பட் அது வந்து வரல, விஜய் பிரபாகரன் சார் டைரக்ட் பண்ணாங்க. ஹீரோ ஆகிட்டோம், ஒரு 10 வருஷம் டிராவல் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அட்டகத்தி தான் பிளேஸ் ஆகுது. ஸோ எல்லாமே நடந்துருச்சு, லைஃப் ஆல் தான். அந்த அட்டன் பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு படம் அந்த ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு படம் முடியும் போது ஒன்று எல்லாருமே ஹாப்பி ஆகிடும்ல, எல்லாமே சுபம் அப்படின்ற மாதிரி. ஸோ அட்டகத்தி நடந்தவொடனே நான் எல்லாமே வந்துச்சு, எல்லாமே டன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் தெரிஞ்சது அதுதான் ஸ்டார்டிங் அப்படின்னு. சரி, அடுத்து கேப்டன் வந்து
நானே ராஜா நானே மந்திரி அந்த படம், அப்புறம் நிறைய படம் கேப்டன் வந்து அவரோட அவ்வளோ இன்னசென்ஸாக அவர்கிட்ட இருக்கும்ல. ராதிகா மேடம் கிட்ட ஒரு டயலாக் பேசுவார், இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவார். இதெல்லாம் லப்பர் பந்துக்கு முன்னாடி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுது. அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்புறம் வல்லரசு அதெல்லாம் ரொம்ப மன்சூர் சாரும் இவரும் சேர்ந்தாருன்னே ஒரு சூப்பராக இருக்கும் அது. ரமணால வந்து ரொம்ப செட்டிலாக இருக்கும். அப்புறம் அந்த ஹாரர் ஒன்று இருக்கும் சூப்பராக, ஒரு புலன் விசாரணை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்புறம் கேப்டன் பிரபாகரன்ல அதை மன்சூர் சாரை பார்த்து பயந்துருக்கும். கேப்டன்னாலே எனக்கு மன்சூர் சாரும் மைண்டில் வந்துடுவாரு, அது ஏன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப அன்பான ஒரு குழந்தையான ஒரு மனுஷன் அவர், அவ்வளோ பவரான ஒரு மனுஷன். அதனால தான் அவர் அவ்வளோ பவரான மனுஷன் கேப்டன். அவர்கிட்ட இருந்து ஒரு தன்மை நான் எடுத்துக்கணும்னா அது என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவீங்க? இல்லை, எல்லாருமே யூனிக்கு. அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அவருடைய, எல்லாருமே எடுத்துக்க வேண்டியது அவருடைய கட்ஸும் நேர்மையும். ஆமானா ஆமா, தப்புனா தப்பு, அது சூப்பர். ஓகே, அடுத்து கனியண்ணா, சமுத்திரகனி அண்ணா. கனியண்ணா எப்பவுமே தம்பின்னு பேசுகிற, ரொம்ப அன்பாக என்கிட்ட பேசுகிறேன். விசாரணை அப்போ வந்து அவர் கூட இருந்து பார்த்ததால அவர் ஃபீல் பண்ணுவார். அவர் ஒரு அவார்டு கொடுத்ததை விசாரணைக்காக எனக்கு அதை டெடிகேட் பண்ணாங்க. ரொம்ப அன்பானவர். அடுத்து வெற்றி சார் இப்போ அரசன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான். அவருடைய புதுசு நாட் கம்பேக், புதுசான ஒரு சிம்பு ப்ரோ அண்ட் சேது ப்ரோ இதெல்லாம் சேர்ந்து அதை வந்து செம்ம மாசா பண்ணணும்னு ரொம்ப நான் விஷ் பண்ணுறேன். நான் காத்துட்ருக்கேன் நான் அதை பார்க்குறதுக்கு. அந்த படத்தில் கிஷோர் சார் நடிக்கணுன்றது எனக்கு ஆசை. நான் முதல்ல கேட்கணும்னு நினச்சேன், வெற்றிமாறனுடைய அந்த பயணத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்களா விசாரணை? அது வந்து அந்த வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போகும்போது, ஃபாரினுக்கு போகும்போது நம்ம நடித்த படம் அங்கே ஃபாரினில் போய் இருக்குன்னு இருக்கிறது, அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த டைமில்? வெனிஸ் ஃபஸ்ட்டு என்னோட இந்தியா விட்டு வெளில போன ஃபஸ்ட்டு வெனிஸ். வெனிஸ் போயிட்டு பார்க்கும்போது சைக்கிளில் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க, எல்லாமே ஓகே தான். அந்த சில்னஸ் பயங்கரமாக இருந்தது. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து அங்கே கிடைக்கிறது ஒரு கடை தான். அங்கே போனால் ரைஸும் கொஞ்சம் டால் மட்டும் வேக கொடுப்பாங்க, அது மட்டும் கிடைக்கும். அதுவே பெரிய விஷயம். எல்லாம் ப்ரெட்டு நமக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே சாப்பிடுவோம். டைரக்டர், நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே அங்கே தான் சாப்பிடுவோம். அங்கே வந்து படம் ஸ்க்ரீன் பண்ண 3வது நாள் என்னை வந்து பாண்டி, அந்த கேரக்டர் பேர் பாண்டின்னு 2 பேர் வந்து மீட் பண்ணி பேசினாங்க. அது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அந்த மூவியோட இம்பேக்ட் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் வந்து அதை கொடுக்கும் அப்படின்றது. அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்க அங்கே? ஏன்னா அவங்க பார்க்குற ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான் வந்து அது அந்த டைமில் ரொம்ப நேரம் கிளாப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஓகே, லாஸ்ட் பிக்சர் ரஞ்சித் சார். எஸ், ஒரு ஹாப்பி மேன், ஜாலி மேன். எஸ். ஆனால் செட்டுக்கு வந்து சீரியஸா அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே இருக்கிற ப்ரெஷர் தான், எல்லாருக்குமே சேலஞ்ச். இதில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதான் என்னுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேலையில் எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். டே பை டே சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் அந்த டேக்கான சேலஞ்ச் இருக்கும். அது எல்லா வேலையிலுமே இருக்குது. அது என் வேலையிலன்னு மட்டும் இல்லை. எங்கள் அம்மா டெய்லி சமைக்கிறாங்கன்னா அவங்க டெய்லி சேலஞ்ச் தான் அது. ஸோ நோ ரிக்ரெட்ஸ், ஒன்லி கிராட்டிடியூட். இப்போ கடைசி செக்மெண்ட் வந்து நான் திஸ் ஆர் தட் 2 விஷயங்கள் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணணும், சரியா? ஆக்ஷன் ஆர் ரொமான்டிக் திரைப்படங்கள்? ஆக்ஷன். ஓகே. வெற்றிமாறன் ஆர் ரஞ்சித்? தினேஷ். ரொம்ப சேஃபான ஆன்சரா இருக்கு. இல்ல அது ஃபேக்ட் அதுதான். ஓகே, நான் டைரக்ட் பண்ணிடுவேன். ஓகே. சிட்டி சப்ஜெக்ட்டா வில்லேஜ் சப்ஜெக்ட்டா? எல்லாமே பண்ணும், மிக்ஸ் பண்ணி பண்ணும். ஓகே, மைண்ட் மார்க்கெட். ஓகே. கமர்ஷியல் படங்களா அல்லது ரியல் லைஃப் ஸ்டோரிஸா? ரியல் லைஃப் ஸ்டோரி ஹிட் ஆச்சுன்னா அது கமர்ஷியல் சார். வாவ், சூப்பர். ஓகே, வெரி நைஸ். ஸோ அந்த கபாலி அமையும் போது கபாலியில் வேலை செஞ்ச அனுபவங்கள், முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், எல்லாருமே ரஜினி சார், கமல் சார் அவாய்ட் பண்ணவே முடியாது. அது ஒர்க்கில் கூட சம்டைம்ஸ் நம்மளை மீறி வந்து எதனா ஒன்று அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜை வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன வயசுலேருந்து. கபாலி பண்ணும்போது எனக்கு அது ஹீரோ அதெல்லாம் எதுவுமே தோணலை. ரஞ்சித் சார் மூவி பண்ணுறாங்க, ரஜினி சார் சூப்பராக அவர் கூட போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் மட்டும், வேறு எதுவுமே நான் யோசிக்கல. ரஜினி சார் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னார். தலை கீழே நின்னா வந்து ஃபேமிலியை மட்டும் எப்பவுமே வந்து ப்ளேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னார். சூப்பராக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ரிகார்ட்னா, எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டு நான் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை அவர்கிட்ட. அது ஏன்னா அந்த தாட் அதை நான் யோசிக்கவே இல்லை.
அது என் தம்பியாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், ஐயோ நம்ம போயிட்டு ஃபோட்டோ அது நீங்கள் ஃபுல்லாக மலேசியாவில் இருந்தீங்களே அப்போ ஷூட்டிங்? மலேசியா, சென்னை எல்லாமே இருந்துச்சு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதில் அது மட்டும் ஒரு ரிலேட் இருக்கு அவங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு புது இயக்குனர் வந்து கதை சொல்ல போகிறாருன்னா, அவர் வந்து ஐடியா பீச் பண்ண போகிறாருன்னா, நீங்கள் முக்கியமாக எதை பார்ப்பீங்க? கதாபாத்திரமா, அந்த ஸ்டாரி பிளாட்டா, எப்படி கேஜ் பண்ணி சரி நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுவீங்க? எல்லாமே இருக்கு அதில். கதை கேட்க மாட்டேன்றது அந்த மாதிரி இல்லை, ஒரு 10 நிமிஷம் போதும். அது உங்களுக்கு 10 நிமிஷம் நேரேஷன் போதும், அதுக்கப்புறம் பேசும். அந்த ஃபர்ஸ்ட் மீட்ன்றது ஒரு 10 நிமிஷம் போதும். கதையே கேட்காம யாரும் நடிக்க முடியாது. இப்போ நம்மளுக்கு வந்து 10 நிமிஷம் தான் நம்ம கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து அது போக போக அந்த மீட்டிங் போக 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 எனக்கு சில டவுட்ஸ் இருக்கும், நான் கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க. அந்த ரேப் ஒன்று அது கரெக்டாக இருக்கும். 3 hours 4 hours உட்காந்து கதை கேட்டிருக்கோம், பல கதை கேட்டிருக்கோம். அந்த மாதிரி கேட்ட கதை எதுவுமே வந்து அமைஞ்சதே இல்லை. நம்ம வேணான்னு சொன்னதில்லை, அது அமையவே மீட்டிங்கோட அதுக்கப்புறம் அது அமைஞ்சதே கிடையாது. ஸ்கிரிப்டை எப்படி செலக்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வர அந்த அப்ரோச் தான் நினைக்கிறேன். நிறைய நல்லது தான் நடந்திருக்கு. அந்த மாதிரி பிளைண்டாக நம்பி இல்லை இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்புறது வந்து ஆரம்பிக்கும் போது. ஆமாம், 90% ஓகே தான். 1-2 மட்டும் சிலது வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதுவும் தப்பு இல்லை. ஒரு விஷயமா ஆக்சுவலாக ஜேபிபி ஒர்க் பண்ணும்போது எங்கள் அம்மா அவங்களும் சிமிலராக தான். ஆக்சுவலாக ஒரு விஷயமாவும் எங்கள் அம்மாவும் பார்க்குறதுக்கே சிமிலராக இருப்பாங்க. செம்ம பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் அப்படி எடுக்கும் போது அப்படி அத்தனை டேக்லேயும் வந்து அவங்க கண்ணில் வந்து அந்த ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸை அலட்டிக்காமல் அவ்வளோ லேஸாக அப்படின்றது கண்ணு முன்னாடி வந்து சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் பயங்கர செம்ம பெர்ஃபார்மர் அவங்க. நான் சொல்லணும்னு கிடையாது, ரொம்ப ஹானர் டு ஒர்க். அவங்க ஒரு விஷயமா ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப ரொம்ப லேஸான ஒரு ஆர்ட் உள்ளவங்க, எல்லாருக்காகவும் யோசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க கூட ஒர்க் பண்ணது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இது திருவிழா நோம்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. சரி, நம்ம இப்ப ஒரு காலிவுட் பிரபலத்தை பேச போறோம். நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீங்களும் கேள்வி கேட்க போறீங்க. தயாரா? எந்த ப்ராப்ளம்னா நம்ம வந்து அட்டகத்தி தினேஷ் கிட்ட பேச போறோம். இப்போ ஹலிமாக்கா நீங்க முதல்ல உங்க கேள்வி கேட்டுருங்க. சரி தினேஷ், நீங்க நிறைய பரிமாணங்கள்ல வந்திருக்கீங்க, ஆனா ஃபுல் ஆன் காமெடி படத்துல உங்களை இன்னும் நாங்க பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு படம் இருந்துச்சுன்னா செய்வீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். அது நான் பயங்கர ஹாப்பியாக பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். எனக்கு தென்னாலி வந்து ரொம்ப நான் பார்த்து சிரித்த ஒரு படம் தெனாலி. அப்போது சின்ன வயசில் மகாராணி தேட்டரில் தண்டையார்பேட்டில் பார்க்கும்போது படத்துக்கு வந்தால் பயங்கரமாக சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு படத்துக்கு தான் இப்போ வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்ச டைம் உண்டு. ஜாலியாக சந்தோஷமாக பண்ணும். ஃபைட், டான்ஸ், ரொமான்ஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் இது மூணுலையுமே எது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி? எனக்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஒன்று நடக்குது, அதெல்லாம் நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்கன்னா அதுல யாரை ஹீரோயினா போடுவீங்க? தமிழ் பேசக்கூடிய ஒரு பொண்ணை போடுவீங்களா இல்ல தமிழ் பேச தெரியாத ஒரு பொண்ணை போடுவீங்களா? எல்லாருமே வரலாம், எல்லாரும் ஒரு கெஸ்ட் ரோலாக வர மாதிரி அந்த மாதிரி ஒன்று செட் பண்ணலாம். யாரையும் வருத்தப்படாமல் எல்லாரும் ஒரு ஹை பை சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். எந்த ஹீரோயினும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது திருவிழா நோம்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. சரி, கையில தேங்க்யூ கார்டு கொடுத்துட்டோம். ஆமா, தேங்க்யூ எழுத போறது இல்ல, இந்த தடவை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். பெற்றோர்கள்னால எல்லாரையும் ஆசீர்வதிப்பீங்க தானே, அந்த மாதிரி இந்த ஹரிராய் அதுவுமா நீங்க யாருக்கு வந்து உங்க ஆசீர்வாதங்களை தர போறீங்க அதை வந்து நீங்க எழுதலாம். உங்க பிளெஸிங்ஸ் ஒரு நபருக்கு, உங்க ரஹ்மத்தை கொடுங்க. என் மகன் தான், உங்க குழந்தைகளுக்கே நீங்க எழுதலாம். தமிழ்லயும் எழுதலாம், ஆங்கிலத்திலும் எழுதலாம். சரி, எழுதிட்டீங்க, சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஹலிமா. ஓகே, இது வந்து என்னுடைய மகனுக்கு. அவர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவரால் படிக்க முடியும் போது இதை கண்டிப்பாக அவர்கிட்ட நான் கொடுப்பேன். You have been nothing but a bundle of joy. You are our biggest blessing and may God bless you with lots of barakah, rahmat and risk in your life. You are always blessed with a lot of love and positivity around you. With love, Mummy. So cute. எந்த வயசுல கொடுக்க போறீங்க? அவருக்கு கொஞ்சம் படிக்க தெரிஞ்ச ஆரம்பிக்க இருக்கலாம். அப்ப பத்திரமா என்கிட்ட கொடுத்துருங்க, நானே இல்ல டிஸ்ப்ளே செல்ல வச்சிருவேன். அதுக்கப்புறம் அவருக்கு எடுத்து கொடுப்பேன். ஓகே, நைஸ். ஓகே, ஹலோ. ஓகே, ஐ ரோட் டு யூ போத். உங்க ரெண்டு பேருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சீக்கிரமா கல்யாணம் நடந்து நிறைய பிள்ளைகள் வச்சு ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. அதாங்க படிச்சிருங்க. You father and Yalini wish you a happy married life with lots of Wow. நான்
செப்பரேட்லி காதலன் யாழினி செப்பரேட்லி. உங்களுக்கு கல்யாணம் நடந்து நிறைய பிள்ளை இருக்கணும், உங்களுக்கு நிறைய கல்யாணம் நடந்து நிறைய பிள்ளை இருக்கணும். நீ மட்டும் கல்யாணம் பண்ணு, நான் உன் பிள்ளைய வந்து பேபி சிட் பண்றேன். இல்ல நீங்க கல்யாணம் பண்ணுங்க, நான் உங்க பிள்ளைய பேபி சிட் பண்றேன். சரி, ரொம்ப நன்றி ஆளா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இது உள்ளம் நல்ல மனசு, புனிதமான மனசு. நன்றி, டேடி நன்றி. இல்ல புனித திருநாள்ல அதே மாதிரி முன்னாடி நின்னு எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டு நீங்களே கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன், நாங்க நட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவா. அப்ப நீங்க எதுக்கு நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ண சொல்லி, அதனாலதான். அப்பா அம்மா இருக்காங்களா? சஃபினா, To Hisha and Shahid, mommy is always very proud of you. And ரெண்டு பேரும் என்னை வந்து அம்மா அந்த சாணத்தை கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். And I love the both of them. வெரி நைஸ். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் நோம்பு பெருநாள் இருந்தாலும் பெற்றோராக இருப்பது என்ன, பிள்ளைங்கன்னா என்னன்னு எங்களுக்கு ஒரு பேரண்டிங் ஒர்க் ஷாப்பு, ஒரு லெசன் நடத்திருக்கீங்க. ஆமா. உண்மையிலேயே உங்கள் பிள்ளைங்க வந்து இட்ஸ் கோயிங் டு பி a wonderful children. ஆனால் நீங்கள் வந்து ஏன்னா நீங்களா வந்து ரொம்ப அற்புதமான பெற்றோர், அது வந்து நல்ல உதாரணமாக இருக்கீங்க. நிச்சயமா. தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் மன்னிச்சு விட்ருங்க. எங்களையும் உங்க பிள்ளைங்களா நினைச்சு மன்னிச்சு விட்ருங்க. இந்த நல்ல நாள் அதுவுமா உங்களை வந்து வெறும் கையோட அனுப்பக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு அதான். குடிஸ் வச்சிருக்கோம். உங்களை குழந்தையாக்க போகிறோம் இப்போ. எஸ் பேபி, அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அவருக்கு சத்தமான பேபியா இருக்கு ஆரம்பத்துல இருந்து. உங்களுக்காக பெம்பர்ஸ், பால் பாட்டில், அவங்களுக்கு கருப்பு கலை வேணுமாமா? ஓகே, எடுத்துங்க. பூத்திங் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆஹா. நீங்க இப்போ அதை எடுத்து பயன்படுத்த போறீங்க. இப்போ உள்ள பெம்பர்ஸ் இல்ல. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. Thank you. சஃபினா, அலாவ் மற்றும் ஹலிமா, உங்களுக்கு மீண்டும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல நாள் அதுவுமா நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். இது உங்கள் திருநாள் திருவிழா நோம்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.